என்னடி இது? இப்ப சொல்லு, அப்படியே வாய அடைச்சு போயிட்ட? ஆதாரத்தை பதில் பேச்சு வரலையா? நீதான் ரொம்ப புத்திசாலியாச்சே. எந்த பிரச்சனை மாட்டோம் அது இதுன்னு காரணம் சொல்லுவியே. இப்ப சொல்லு சொல்லு, நீ சொல்லு, என்ன காரணம் சொல்ல போற? சொல்லுடி. பார், கையில ஆதாரம் இருக்கு, இப்ப சொல்லு. சொல்ல மாட்டல? நான் சொல்லட்டுமா? உனக்கும் ராஜாக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த உண்மை நிரூபிக்கிறதுக்காக தான் ராஜா வீட்டுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. என் மனசு கஷ்டப்படுற ஒரே காரணத்துக்காக சித்தி என்கிட்ட மறைச்சிட்டாங்க. தான் தம்பி மகளோட வாழ்க்கை நல்லா இருக்கும், அவளோட மான மரியாதை காப்பாற்றணும்னு நினைச்சிருக்காங்க. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்ச உடனே அவசரப்பட்டு ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி. சித்தி உனக்கு இதெல்லாம் ஏற்கனவே தெரியுமான்னு கேட்டுட்டேன். போச்சு. அந்த கேள்விய சித்திய கொன்னுடுச்சு. அவங்க மனசை ரணமாக்கிடுச்சு. கேட்ட அந்த கேள்வி அதை தாங்க முடியாம சித்தி மழை பண்ணது குறிச்சு உயிரை விட்டு வச்சுடு. ஐயோ ஐயோ, அவசரப்பட்டு கேட்டு தொலைச்சனே. நான் மட்டும் கேள்வி கேட்காம இருந்தேன்னா குறைஞ்ச பட்சம் என் சித்தி உயிரோட இருந்திருப்பாங்க. போச்சு, எல்லாம் போச்சு. அது எல்லாத்துக்கும் காரணம் நீடாது. இன்னைக்கு என் சித்தி நான் இறந்து நீடாது காரணம். ஐயோ, எதுவா இருந்தாலும் கோவப்படாம பொறுமையா கேளுப்பா. சில நேரத்துல கோவமே உன் கண்ணை மறைச்சிரும். கோவப்படாத முத்தரசு. வாய மூடு சித்தி. எதுக்கு நான் கோவப்படக்கூடாது? இந்த ஆதாரத்துல பார்த்ததுக்கு அப்புறம் மண்ணு மாதிரி இருக்கணுமானா? இவன் கேள்வி கேட்காம என்ன பண்ண சொல்றீங்க? மாமா, இதெல்லாம் அபாண்டமான போய் மாமா. இதுல இருக்கிற ராஜாவை எனக்கு தெரியும். இவன் என்னோட கிளாஸ்மேட் தான். ஆனா அவ சரியான ஆள் இல்ல மாமா. அவன் ஏதோ ஃபோர்ஜரி பண்ணிருக்கான். சத்தியமா அவனுக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்துச்சுங்கிற விஷயமே போய் மாமா. வேணாண்டி, வெட்டி போட்டு சொல்லிட்ட உன்ன. இதுக்கு மேல நீ போய் பேசுறியா? இது ஃபோர்ஜரியா? இது ஃபோர்ஜரியா? மாமா இல்லடி, என் உள் மனசு சொல்றது இது ஃபோர்ஜரி கிடையாது. நீ ஃப்ராடு, நீ ஃபோர்ஜரி. இது ஃபோர்ஜரி கிடையாது. அம்மா போதுமா தாயே? இவ்வளவு நாளா நீ சொன்னதெல்லாம் நம்பி நம்பி கேட்டு கேட்டு நான் முட்டாளது போதும். இதுக்கு மேல நம்ப மாட்டேன். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்பறதுக்கு நான் என்ன? அவசரப்பட வேணாண்ண. ஸ்வேதா சொல்றதையும் கேட்கலாமே. ஒருவேளை அவ சொல்ற மாதிரி எல்லாம் பொய்யான ஆதாரங்களா இருந்தா என்ன? அறிவு கெட்டவனே, எனக்கு தெரியாது. நான் சொல்றேன்டா, நான் சொல்ற உறுதியா சொல்றேன்டா. இது எல்லாம் உண்மை, எல்லாம் பிரச்சனை இவன் ஒருத்தி தான் காரணம். என்ன பாலப்பழத்தை குதிச்சு உயிரை வேண்டும். இவனோட இவன் மானத்தை காப்பதுக்காக என் சித்தி உயிரை விட்டாங்கடா. இவளுக்காக போய் இதுக்கு மேலே இவனை நம்பணுமாடா? சார், எப்படி இருக்கீங்க? இவ்வளவு நாள் எங்க போனீங்க? ஒண்ணுமே தெரியல. சாரி கார்த்திக், நான் சொல்றேன், அப்புறம் பேசுவோம். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க மாமா. அந்த ராஜா பண்ணது ஃபோர்ஜரின்னு நான் நிரூபிக்கிறேன்.
நிரூபிப்பமா? எப்படி நிரூபிப்ப? என்னடி சொன்ன? நான் ஃபோர்ஜரி பண்றவனா? அப்ப நம்ம காதலிச்சது, கல்யாணம் பண்ணிக்கிட்டது, ஏன் எங்க அப்பா தொழில நஷ்டப்பட்டு இறந்தப்போ நீ என்ன கழட்டி விட்டது எல்லாமே பொய்யாடி. நமக்குள்ள நடந்த கல்யாணத்துக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. நீ எதையுமே மறைக்க முடியாது ஸ்வேதா. வாழ்க்கைங்கிறது ஒரு சின்ன வட்டம் தான். ஆனா நீ என்ன மறுபடியும் எதிர்பார்க்கலன்னு என்னை இங்க பார்த்த முதல் நாள்லயே உன் முகத்தை பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். கையில எல்லா ஆதாரத்தையும் கொண்டு வந்த என்னையே நீ ஃபோர்ஜரி சொல்றியா? ஏய், நீ தாண்டி உலக மகா ஃப்ராடு. ஃபோர்ஜரிக்கு எல்லாமே. மாமா, இவன் சொல்றது எதுவுமே நம்பாதீங்க. இவன மாதிரி ஒரு அயோக்கிய வேற யாருமே இல்ல மாமா. நான் ஏற்கனவே கல்யாணமானவளா இருந்திருந்தா அப்புறம் எப்படி மாமா நான் உங்களை கல்யாணம் பண்ண சம்மதிச்சிருப்பேன்? எவ்வளவு நாளா நம்ம கல்யாணம் நடக்கலன்னு நான் அழுதிருப்பேன், கெஞ்சிருப்பேன். எனக்கு மட்டும் கல்யாணம் ஆயிருந்தா நான் எப்படி மாமா அப்படி நடந்திருப்பேன்? சத்தியமா மனசாட்சி கழட்டி வச்சுட்டு நடக்கிறவ நான் இல்ல மாமா. அப்படியே இவன் சொல்ற மாதிரி நான் தப்பு பண்ணிருந்தா கூட எல்லாத்தையும் தெரிஞ்சு அத்தை என்ன உங்களுக்கு கட்டி வைக்க சம்மதிச்சிருப்பாங்களா? உங்க மேல உயிரையே வச்சிருக்கிற அத்தை அவங்க இப்படி பண்ணிருப்பாங்கன்னு நீங்க நம்புறீங்களா மாமா? கண்டிப்பா இவ எல்லாரையும் ஏமாத்துறதுக்காக கிளம்பி வந்திருக்கா மாமா. ஸ்வேதா, மேல மேல போய் சொல்லிட்டு இருக்காத சொல்லிட்டேன். ஏண்டி, ராஜா சார் கார்த்திக் வச்சு படம் எடுக்கலாம் இந்த வீட்டுக்கு வந்தாருல, ஏன் அப்ப தெரியாத உனக்கு அவர் உன் ஃப்ரெண்டுன்னு? அப்ப ஏண்டி சும்மா இருந்த? ஏண்டி சும்மா இருந்த? மாமா, நீங்க என்ன மாமா சொல்றீங்க? அப்பனா என்ன நிலைமையில இருந்தேன்னு நீங்க மறந்துட்டீங்களா? அப்ப எனக்கு கண்ணு தெரியல. ஆனா இவரோட குரல் கேட்டதுமே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ராஜாவோட குரல் மாதிரி இருக்கேன்னு சந்தேகப்பட்டேன். ஆனா அப்ப கூட ராஜா என்கிட்ட தன்னை வெளிப்படுத்திக்கல, எதுவும் சொல்லிக்கல. அது ஏன்னு கேளுங்க மாமா. இவ்வளவு தூரம் நீங்க கேட்டதுக்கு அப்புறம் வேற வழி இல்ல மாமா. இன்னைக்கு நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிதான் ஆகணும். சொல்றேன். இந்த ராஜா காலேஜ்ல என்ன துரத்தி காதலிச்சது உண்மைதான். ஆனா இவரை பிடிக்காம அந்த காதல நான் ஏத்துக்கல மாமா. பல தடவை என்ன வற்புறுத்தினார். ஒரு தடவை எல்லாம் மீறி வந்து தப்பு பண்ண பார்த்தார். நான் கோவப்பட்டு அவரை செருப்பால அடிச்சிட்டேன். இந்த விஷயம் என் கூட படிச்ச அத்தனை பேருக்கும் தெரிஞ்சு ராஜா அசிங்கப்பட்டான். என்கிட்ட செருப்பால அடி வாங்கின அந்த கோவத்துலதான் இப்போ இத்தனையும் பண்றாரு. இது இத்தனையுமே என்ன பழி வாங்குறதுக்காக தான் பண்றாரு மாமா. நான் உங்ககிட்ட செருப்படி வாங்கினேனா? இன்னும் புதுசு புதுசா என்னென்ன கதையெல்லாம் கட்டப்போற ஸ்வேதா? இத்தனை விஷயத்தையும் ஆதாரத்தோட கொண்டு வந்து காமிச்சு நீ பண்ண அயோக்கியத்தனம் மொத்தத்தையும் வெட்ட வெளிச்சமாக்கி காட்டினதுக்கு அப்புறமும் இப்படி மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறியா? இத்தனை நடந்ததுக்கு அப்புறமும் திருந்தாம மறுபடியும் புதுசு புதுசா கதை கட்ட பாக்குறியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இங்க பாரு,
எனக்கும் என் மாமாவுக்கு தான் பேச்சு. நீ தேவையில்லாம என்ன அவமரியாதையா பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத, புரியுதா? ஏதோ மாமா அவர் சித்தி இழந்த கோவத்திலயும் துக்கத்திலயும் நீ சொல்றத கேட்டுக்கிட்டு என்கிட்ட கேள்வி கேட்டார். அதுக்காக நீ அவர்கிட்ட எதை வேணாலும் சொல்லி நம்ப வைக்கலான்னு நினைக்கிறியா? உன் தப்பான எண்ணம் எல்லாம் பலிக்காது. சரி மாமா, இவர் சொல்ற மாதிரி எங்க 2 பேருக்குள்ள காதல இருந்து கல்யாணமும் நடந்திருக்குனே வச்சுக்குவோம். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேக்குறேன், அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க போதும். உண்மையிலேயே இவர் என் புருஷனா இருந்திருந்தா அன்னைக்கே வீட்டுக்குள்ள புகுந்து என் கைய பிடிச்சு வாடி வீட்டுக்குன்னு கூட்டிட்டு போயிருக்க வேண்டியதானே? இவர் எதுக்காக ப்ரொடியூசர்ங்கிற பேர்ல தன்னை மறைச்சுக்கிட்டாரு? அத்தனைக்கு உள்நோக்கம் இருக்கு. இவர் மட்டும் உண்மையான ஆளா இருந்திருந்தா முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்த அன்னைக்கே இருக்கிற ஆதாரத்தை எல்லாம் உங்ககிட்ட காமிச்சிருக்க வேண்டியதானே? எதுக்காம மாமா அதை காமிக்காம போலியா வேஷம் போட்டுட்டு இருந்தாரு? இதுல இருந்து புரியலையா இவன் எப்பேற்பட்ட அயோக்கியன்னு? ஏய், அதுக்கு பல காரணங்கள் இருந்துச்சு. நீதான் அப்ப பயங்கரமா வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தியே. நீ என்ன சொன்னாலும் அதை எல்லாரும் நம்பினாங்களே. நான் வந்து அதை எல்லாத்தையும் ஒரே நாள்ல உடைக்க முடியுமா? முதல்ல உன் மனச மாத்தணும்னு போறான்னு, ஆனா நீ திருந்துற மாதிரி தெரியலையே. என்னையே கொல்ல பார்த்தவ தானே நீ? சொல்லுங்க. வணக்கம் சார், நான் தான் ராஜா சொல்லிட்டு இருக்கிற ஸ்வேதா. நடந்த உண்மைலாம் தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன் சார். நான் வேற யாரும் இல்ல சார், ராஜா ஸ்வேதாவோட கிளாஸ்மேட் தான் சார். என்ன பேசிக்கிட்டே இருக்க? யார் நீ? நான் யாரா? நீ இதுவும் கேப்ப, விட்டா இன்னமும் கேப்ப. மாட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் நடிக்காத ராஜா. இதெல்லாம் எந்த வகையில உனக்கு உதவியா இருக்காது. என் உயிருக்கு ஆபத்தே வந்தாலும் பரவாயில்ல, நடந்த உண்மையை நான் சொல்லாம இங்க இருந்து போக போறதில்ல. சொல்லியே தீருவேன். முத்தரசு, இத பாருமா, நீ என்ன சொல்ல வர எங்களுக்கு ஒண்ணும் புரியல. சொல்றேன் சார், அதுக்காக தானே சார் நான் வந்திருக்கேன். இந்த ராஜா சாதாரண ஆள் இல்ல சார். காலேஜ்ல படிக்கும் போதே பொண்ணுங்க விஷயத்துல இவன் ரொம்ப ரொம்ப மோசம் சார். ஏய், ஆனா இதெல்லாம் தெரியாம நான் இவன் கிட்ட ஏமாந்துட்டேன் சார். இவன் வலையில விழுந்த என்ன ஏமாத்தி லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிட்டான் சார். ஏய், ஆனா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னை ஏமாத்தி நடு தெருவுல நிறுத்திட்டு போயிட்டான் சார். இப்ப என்னடானா இங்க வந்து ஏன் பேரை வச்சு விளையாடி குழப்பத்தை உண்டாக்கிருக்கான்னு எனக்கு தெரிய வந்தது சார். இத சொன்னது வேற யாரும் இல்ல சார், ஸ்வேதாவோட அம்மாதான். அப்பதான் ஸ்வேதாங்கிற பேரை வச்சுக்கிட்டு மறுபடியும் நேம் கேம் ஆடுறாங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்தது சார். அதுக்காக தான் சார் நான் உடனே கிளம்பி வந்தேன். இவன மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது சார், சுட்டு தள்ளணும் சார். ஸ்வேதாவை பழி வாங்குற வெறியில தான் அதே பேர் இருக்கிற என்ன கல்யாணம் பண்ணி ஏமாத்தி இருக்கான். ஏய், என்ன விளையாறியா? உன் இஷ்டத்தை கதை கட்டிக்கிட்டு இருக்கா?
நீ சொல்றதுக்கெல்லாம் என்னடி ஆதாரம் இருக்கு? ஆதாரமா? நான் ஒண்ணு நீ வச்சிருக்கிற மாதிரி போர்ஜரி ஆதாரத்தை ஒண்ணு வச்சுக்கல. உன்னை உழுக்கிற உண்மையை தான் கையோடு கொண்டு வந்திருக்கேன். பாரு. இதையும் பாரு. சார் இதெல்லாம் பாருங்க சார், நீங்களும் பாருங்க. என்கிட்ட இருக்க நிஜமான ஆதாரம் எல்லாத்தையும் பாருங்க. இதோ இதையும் பாருங்க. சார் சத்தியமா இதெல்லாம் போய் சார். இவ ஏதோ போட்டோஷாப்ல வேலை பார்த்து இதெல்லாம் கொண்டு வந்திருக்கா சார். சார் இவன் கிளாஸ்மேட்டே கிடையாது சார். ப்ராமிஸா சார்? இங்க பாரு ராஜா, அப்பட்டமா போய் சொல்லிட்டு இருக்காத. இவன் நம்ம காலேஜ்ல படிக்கலையா? காலேஜுக்கு போய் ரெக்கார்ட்ஸ்ல பாக்கலாமா? வா போலாம். இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் போய் கேக்கலாம் இவன் நம்ம கிளாஸ்மேட்டா இல்லையான்னு. கண்டிப்பா எல்லாரும் ஒத்துப்பாங்க. இப்ப எதுக்கு தேவையில்லாம ஸ்வேதாவோட வாழ்க்கையை சதைக்கணும்னு பாக்குற? நான் நிம்மதியை இழக்கணும், அதுதானே உனக்கு தேவை. உன்னை நான் செருப்பால அடிச்சுட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக இப்படி ஒரு பழைய என் மேல சுமத்திட்டியே. நீ நீ எல்லாம் நல்லா இருப்பியா? என் வயிறு எரிஞ்சு சொல்ற, நீ நீ எல்லாம் சத்தியமா நல்லா இருக்க மாட்ட. என் பொண்ண பத்தி இல்லாதும் பொல்லாதும் சொன்னியப்பா, இப்ப என்ன சொல்ற? முத்தரசு சார், தயவு செஞ்சு உங்க சொல்றதுல நம்பாதீங்க சார். சார் நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்க என்ன நம்பலையா சார்? சார் நான் சொன்னது எல்லாம் நடந்த உண்மை சார். என்ன நம்புங்க சார் ப்ளீஸ். நீ புதுசா ஏதாவது டிராமா போடுவேன்னு எதிர்பார்த்துதான் வந்தேன். இன்னும் இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்னங்க? கொஞ்சம் உள்ள வாங்க. சார் இவர் வேற யாரும் இல்ல சார், என்னோட ஹஸ்பண்ட் தான் சார். இவன் என்னோட பொண்ணு. எனக்கும் ராஜாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற உண்மை, நடந்த எல்லா விஷயமும் என் வீட்டுக்காருக்கு தெரியும் சார். ஆனா இவர் பழசெல்லாம் மறந்துட்டு என்னை ஏத்துக்கிட்டாரு. நடந்ததெல்லாம் ஒரு விபத்து. எவனோ ரோட்ல போற ஒருத்த ஏமாத்திட்டு போனதுக்கு நீ எப்படி காரணமாவேன்னு பெருந்தன்மையா என்னை ஏத்துக்கிட்டாரு சார். சார் எங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷம் ஆயிடுச்சு சார். ஆனா இப்ப வரைக்கும் இவர் பழச பேசினதே இல்ல சார், ஒரு வார்த்தை கேட்டதில்ல சார். சத்தியமா இவரைத்தான் நான் என்னோட கடவுளை நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் சார். ஆனா இன்னைக்கு ராஜாவால இன்னொரு அப்பாவி பொண்ணு பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் எதையும் பொருட்படுத்தாம கிளம்பி வந்துட்டேன் சார். அதே நல்ல நோக்கத்தோட தான் என் ஹஸ்பண்டும் கிளம்பி வந்தாரு சார். ஏய் என்ன ஆளாளுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இனிமே உன் நடிப்பெல்லாம் இங்க செல்லாது. மரியாதையா தள்ளி நில்லு, இல்லன்னா அவ்வளவுதான் உனக்கு. சார் இதுக்கப்புறமும் நீங்க நம்பலன்னா உங்களை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல சார். ஆனா நான் சொன்ன அத்தனையும் உண்மைதான் சார். சார் நான் சொன்ன அத்தனையும் உண்மை சார். நான் பெத்த பொண்ணு மேல சத்தியமா சொல்றேன் சார். என்ன நம்புங்க சார், நம்புங்க. ஸ்வேதா அழாத. ஸ்வேதா தயவு செஞ்சு அழாத. சார் நான் இத்தனையும் பண்ணதுக்கு காரணம் ஒண்ணுதான் சார். ஸ்வேதா அம்மா போன்ல பேசும்போது உங்க சித்தி இறந்துட்டதா சொன்னாங்க சார். ஏற்கனவே பல பேர் மனச கொன்னவன் இன்னைக்கு மனுஷங்களையும் கொல்ல ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி மனுஷ மிருகத்தால ஸ்வேதாவும் பாதிக்கப்பட்டு இறந்து போயிடக்கூடாதுங்கிற பயத்துலதான் சார் நான் இங்க வந்தேன். இல்லனா எதுக்காக சார் நடந்த அத்தனை உண்மைகளையும் நான் சொல்லணும்? கல்யாணமாகி நல்ல வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னா எதுக்காக சார் எல்லாரும் முன்னாடி இதை சொல்லி நான் அசிங்கப்படணும்? எனக்கு இதெல்லாம் தேவையா சொல்லுங்க.
இத்தனையும் சொன்னதுக்கு அப்புறமும் இவன் எப்படி தைரியமா நிக்கிறான் பாருங்க சார். சார் தயவு செஞ்சு இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க சார். போய் சார். மாமா சத்தியமா சொல்றேன் மாமா, எனக்கும் இவனுக்கும் பிரச்சனை நடந்தப்போ நீ யார கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பாக்குற, நீ இந்த உலகத்தோட எந்த மூலை முடுக்குக்கு போனாலும் சரி உன்னை தேடி கண்டுபிடிச்சு வந்து உன் வாழ்க்கைய சிதைக்காம விட மாட்டேன்னு சவால் விட்டுட்டு போனா மாமா இவன்.